இடியின் தெய்வம் தோருக்கே சவாலாக அமைந்த ஜோர்முங்கண்டர். நோர்ஸ் புராணத்தின்படி சூழ்ச்சியின் தெய்வமான லோக்கி மற்றும் அரக்கியான அங்கரபோடாவிற்கும் 3 அரக்க குழந்தைகள் பிறக்கின்றார்கள். ஃபென்ரீர் எனும் ராட்சச ஓனாய், ஹெல் எனும் மரணத்தின் தேவி மற்றும் யோர்முன்காண்டர் எனும் மாபெரும் கடல் பாம்பு. ஒருநாள் தீர்க்கதரிசியான வேள்வா தெய்வங்களின் தந்தையான ஓடினுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை கூறுகிறாள். அதன்படி லோக்கியின் இந்த 3 குழந்தைகளால் தான் எதிர்காலத்தில் ஆஸ்கார்ட் தெய்வங்களுக்கு பேராபத்து ஏற்படும் என்று. இதை கேட்ட ஓடின் அந்த ஆபத்தை தடுக்க 3 குழந்தைகளையும் பிரித்துவிட முடிவு செய்து ஃபென்ரீரை லிங்வி எனும் தீவில் கிளைப்னர் எனும் மந்திர சங்கிலியால் கட்டி போட்டார். ஹெல்லை நிஃபல்ஹைம் எனும் பணியுலகிற்கு அனுப்பி அங்கே மரண உலகமான ஹெல்ஹைமை ஆட்சி செய்ய விட்டார். இறுதியாக ஜோர்முங்காண்டரை மனிதர்கள் வாழும் மிட்கார்டில் இருந்த ஆழமான கடலில் வீசி எறிந்தார். அதன் உடல் மிட்கார்டை முழுவதும் சுற்றி தன் வாளைதானே கடிக்கும் அளவுக்கு பெரிதானது. விதியை யாராலும் மாற்ற முடியாது என்பதை ஓடின் உணர்ந்தார். உலகின் முடிவான ரக்னாரோக் எனும் இறுதி யுத்தத்தில் லோக்கி தெய்வங்களுக்கு எதிராக தனது 3 குழந்தைகளோடும் இணைந்தான். ஜோர்முங்காண்டர் கடலில் இருந்து எழுந்து தனது வாளால் வானத்தையும் நிலத்தையும் நசுக்கியது. அந்த போரில் இடியின் தெய்வம் தார் யோர்முங்கந்தருடன் நேருக்கு நேர் மோதினார். தன்னுடைய மியோல்நீர் எனும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தால் அந்த ராட்சச பாம்பின் தலையில் ஓங்கி அடித்தார். அது இறக்கும் தருவாயில் தன் கொடிய விஷத்தை தோரின் மீது கக்கியது. பாம்பை வெற்றி கொண்ட தோர் 9 அடிகள் எடுத்து வைத்த பின்னர் உயிரிழந்தார்.